தொடர்பா? கல்லு கொண்டு மாதிரி நான் இருக்கேன், உனக்கு வேணுங்கிற நல்லது கிட்டதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெட்டிக்காரனை பிக்கப் பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்லுங்க? பெட்டிக்காரன்ட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? என்ன சந்தேகப்படுறீங்களா? எது இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். சந்தேகப்படுறீங்களா? ஏய் 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 ஏய், இந்த நடிப்பெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏய், அவன்கிட்ட என்னடி பேச்சு உனக்கு? சும்மாவா? அண்ணனா அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்புறம் ஏன் நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிற? யாருக்கு முந்தி விரிச்சிருக்கானா? அதுதான் அவுத்து போட்டு போயிருவடி. எதுக்கு விரிக்கிற? சரி, என்ன இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைகளை காட்டில் கொண்டே விடணும், வாடி போயிட்டு வரும்னு கூப்பிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. நீ தான் போகணும் நீங்க, அப்புறம் அதுக்கு தான் வந்தேன். அது சரி, நம்ம தொடர்பு வந்து வெளியில தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம். இப்போ இப்படி நீங்க சொல்லி சொல்லி சுத்தமாவே உங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா தெரியாது. ஆமா இப்படி சொல்லி சொல்லி வெளியே தெரிய மாட்டேங்குது. தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. நீங்க இப்ப நம்ம ரகசியம் வெளியே தெரியக்கூடாது. என்ன கடல் உள் வாங்கிருச்சா? ஆமா அப்படின்னு அவன் சொல்றா பத்தியா? ரெண்டும் ஒரே கப்பல் தான், ஒரே கப்பல்ல தான் டிராவல் பண்ணுது ரெண்டு வண்டியும். வேற நீ சரி, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க சொன்னாலும் கூட ஒரு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவளும் சொல்றாளே. ஆமா அது என்ன பண்ண சொல்றேன், ஒருத்தர் சொல்லி அப்படி இல்ல. அவ வந்து இப்படியே சொல்லி பல பேர்த்த ஜோலி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப உனக்கிட்ட ஒண்ணு சொல்றேன், எங்க ரெண்டு பேர் ரகசியமும் வெளியில தெரியறதே இல்ல. ஏன்னா நாங்க பழைய அக்யூஸ்ட், இன்னும் எங்க பேரை ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கவே இல்லை. ஆமா. ஆடும் பூவை சூடாமல் போனான், ஆடும் பூவை சூடாமல் போனான், ஆசை தீராது ஆசை வெள்ளம் போக போக பேசி கேளாது நேரம் பொல்லாத நெஞ்சில், போது நேரம் பொல்லாத நெஞ்சில் பொழுதும் போகாது போராடு கையொரு பக்கம் இன்னொரு பக்கம். கல்யாணவே காதல் தேவன் கல்யாண வீட்டில், காதல் தேவன் கல்யாண வீட்டில் கதவு மூடாது கண்ணி வாசல் காண காண, கண்ணி வாசல் காண காண கண்கள் போதாது. சின்ன தோட்டம் இல்லென்ற காட்டில், செல்ல தோட்டம் செல்ல காட்டில், தோட்டம் இல்லென்ற காட்டில் திரையும் மூடக்கூடாது. போராடு உள்ளூர நீராடுது, உள்ளூர நீராடுது. ஆமா ஆமா ஆமா. சரி, ஏய் ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகளை ரொம்ப பக்குவமா பத்திரமா பாத்துக்கணும், புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் தோழிப்ல, ஏய் முடியாடா. பத்திரம் எத்தனை ரூபா பத்திரம்? 100 ரூபா பத்திரமா 50 ரூபா பத்திரமா? ஏய் அந்த பத்திரம் இல்லடி, பழக்க வழக்கம் இன்னும் போக மாறவே இல்லையே. பிள்ளைகளை பாதுகாப்பா இருக்கணும். ஏய் ஓடிவாடா செல்லம், ஓடிவாடா. இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இங்க வா. அங்க என்ன அவள்கிட்ட போயின்னு இருக்க? அவன் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல. 12 வருஷமா எனக்குள்ள இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உன்னிடத்தான் சொல்ல போறேன். என்னங்க? ஏய் சொல்ல போறீங்களா? ஏய் வேற வழி இல்லை, சொல்லிடுவோம். இந்த வர்றேன். ஆமா, நீ அம்மா நங்கை மோகினியத்தேனே உனக்கு தெரியும். ஆமா. அது நங்கை மோகினி. இவ யார் தெரியுமா? மங்கை ஷாலினி. நங்கை மோகினியோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. ஆமா.
ஆமா ஒன்னு விட்டு சித்தப்பா ஒன்னு விட்ட சித்தப்பா மகன். ஒன்னு புரியுதா? விட்டதோட சரி. உனக்கு அம்மா மாதிரி. நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஆமா குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குனிஞ்சு குத்தடி ஜெயிலக்கா அந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தவ அதெல்லாம் போய் பந்தலில பாபக்கா குத்தடி குத்தடி சரி குனிஞ்செல்லாம் குத்தல. முயற்சி பண்ணு மாற்ற முடியும். ஆமா என்ன ஆமா ஏய் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து கெட்டது சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாத்தான் பிள்ளைங்க எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். என்னடா ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க என்னன்னு சின்னம்மா நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஏய் யார் சொன்னா? இப்பதானே முதவி நீ தானே சொன்ன அப்புறம் யாரு சொன்னானு? அப்புறம் திரும்ப அவ என்னட்டே சொல்றாளே அவளை என்ன சொல்றது? எந்திரிச்சுக்கோ. ஆமா அம்மா கூப்பிடுமா? எந்திரிச்சிருச்சா? அம்மா வள்ளி அம்மா அம்மா தங்கச்சிக்கு ஒரு போன் போடு. அருமை மகளே வழி சொல்லு உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னம்மா அவ சொன்னா என்கிட்ட. என்ன சொன்னா? யார் சொல்றது? நீங்க வந்து அவளை அவ ஆமா புதுசா இங்க வா இங்க வாடி. வேலைக்கு நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு போல் இருக்கே. நாலு சங்கத்துக்கும் தெரியும் பேசுறாங்க. வண்டி எல்லா பயலுக்கும் ஒரே வேலை. நம்ம என்ன பண்றோம்ங்கறதே பேசுறது. நீங்க வந்து அவளை ஆமாவா சின்னம்மாவா சின்னம்மாவா ஒண்ணு இல்லடா. நீ 3 வயசா இருக்கிறப்ப நீ சின்ன வயசுமா இருக்கப்ப உங்க அம்மா நங்கை மோகினிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு அந்த நேரத்துல நீ பசியால கதறின கத்துன. அந்த டேய் வள்ளித்திருமன் ஏன்டா அப்ப சோகமெல்லாம்? அந்த நேரத்துல உனக்கு இவள் அம்மா கைவீசம்மா கைவீசு இந்த கையில கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த சிறிய தாய், வளர்ப்பு தாய்மா. நீ எப்படி உனக்கு எப்படி பால் வந்து சொரந்திருக்கும்? அவளுக்கும் வரும். என்ன உன்ன பின்ன கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல குழந்தை பெத்திருக்கியா? உனக்கு எப்படி பால் சொரக்கும்? அந்த பால் இல்லம்மா. நடிப்ப பெரிய அப்படியே அது இல்ல எலிசபெத் மகாராணி பாட்டில் பால் கொடுத்து வளர்த்தவம்மா. ஆமா பாட்டில் பால் கொடுத்து உன்னை வளர்த்தவ. நாங்க ஏத்துக்க முடியாது அவளை. ஒரு வகையில அவ இவளை என்னால சித்தியா ஏத்துக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஆளை பாரு எரும மாடு. நான் அப்பவே சொன்னேன் உங்களை குழியில இருந்து எடுத்துட்டு வரும்போது அதை நெல்லை போட்டு கொன்றியா? நீ கேட்டியா? இன்னைக்கு வளர்ந்து வந்து என்னவே பேசுதே. நான் கொடுத்த பாலெல்லாம் பாட்டில் பால் கவலைப்படாத. என்ன நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை பற்றி குறை கூறுறாங்க.
வள்ளியை காட்டுக்கு அனுப்பவில்லையாம், குல ஆச்சாரத்தை மீறி விட்டீர்களாம் என்று மக்கள் எல்லாம் என்னை குற்றம் கூறி கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா சொல்றீங்க? இங்கு வந்து இந்த காலகத்தை பரக்கூடிய பறவை இனங்களை எல்லாம் ஆலோலம் சோ சோ என்று நானே காட்டுக்கு இது துவைச்சிட்டு இருக்கா? போகணும். ஆமா ஆமா சுத்தப்படாதப்பா, சுத்தப்படாது. சித்தப்படாதா? நான் காட்டுக்கு போக மாட்டேன், ஒரு மண்ணாங்கட்டி போக மாட்டேன். அப்படி என்ன எல்லாரும் வாங்க போய் படுத்துக்கோ. வா சுருதி. அப்படியே எதுக்கு அது அவங்கள கூட்டிட்டு போறீங்க? அவங்களோட அவங்கள சேர விட மாட்டோம். காவல் பொன்னாட இல்ல பொன்னாட போட்டோம். நம்ம குடும்பத்தோட இருக்கும்போதே நமக்கு பொன்னாட போட்டோம். நம்ம குடும்ப பொண்ணாங்க. நம்ம குடும்பம் போனா அவள நம்ம இங்கே குடும்பத்துல ஏய், எங்க குடும்பத்துல நீ இல்லவே இல்ல. போயிரு மரியாதையா, உன்னை வெளுத்து போடு. அப்படி எல்லாம் சொல்லாத. கொப்பனை நான் சேர்க்கும் போது நீ பிறக்கவே இல்லை. இங்கே பங்கு வரும் கலைஞர்களுக்கு ஆடை நிற்கின்றார்கள். ராஜனை இங்கு ராஜ நடிகையாக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகள் K.A. நந்தினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கு அர்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருவாளர் T.A. அழகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மிருதங்க வித்வான் அன்பு மகன் திருவாளர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை. ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிரடி மன்னன் திருவாளர் தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை. அவர் வீட்டில் போய் அடிப்பார். காப்பெல்லாம் கட்டியிருக்காரா? அப்படியெல்லாம் அடிக்கணும்னா 2 உள்ள போற. இங்கு தாளம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் என்று எங்களால் போற்றக்கூடிய அரசி ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை. இங்கு நாட்டியமாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழியர் ராணி ஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். சும்மா போர்த்தி விட்டுருங்க. இங்கு நகைச்சுவை நடிகராக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருவாளர் R.P. ஹரிஹரன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். இங்கே நகைச்சுவை நடிகராகவும் தற்போது நம்பிராஜராகவும் வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர் திலகம் அருமையைத்தான் கலைமாமணி பொன்னமராவதி A.R. இயக்குனர் அவர்களுக்கு ஆடை அளிக்கப்படுகிறது. சும்மா இரு பக்கி. வேறு உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பது ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அந்த வாய்மொழி கிழக்கணமுக தற்போல் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் கௌரவப்படுத்தும் முகத்தான் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி போர்த்தி புகழாரம் சூட்டி இருக்கக்கூடிய நமது ஒளி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவை சார்ந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சிறந்த முறையிலே இந்த நாடகத்தை ஒளி ஓவியமாக கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் யூடியூப் சேனல் அன்பு மருமகன் திருவாளர் ஐயப்பன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அங்கிட்ட 2 பேர் இருக்கு. ஆமா, அவங்க யாருன்னு தெரியலையே. அண்ணே வாங்க. சேனல் பேர் என்னண்ணே? நாடக கலை சேனல் அன்பு நெஞ்சங்களுக்கும் இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அந்த சேனல் ஆமா, அவங்க 2 பேர் இருக்காங்க. அண்ணே ராஜா வீடியோஸ் அன்பு நெஞ்சங்களுக்கும் இங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அப்பா, என்னடா நீங்க என்ன இவளுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி இவளை கூட்டிட்டு போக பாக்குறீங்களா? நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க பொன்னாடையா இருந்தா கூட பொன்னாடை போத்துறது தான் நம்ம பழக்கம். அதனால ஆமா, இவளை நாங்க கூட்டிட்டு காட்டுக்கு காவலுக்கு போனோம். காவலுக்கு செல்கிறீர்கள். நீங்க வரீங்களா இல்லையா? இல்லம்மா, ஏன்? முக்கியமான வேலை. என்ன வேலை இருக்கு? ஏண்டி ஏய், அம்மா உடல்நிலை. அடியே உன்னை இங்க விட்டுட்டு இவரு விட்டு போறாராம். அடியே சொல்லக்கூடாது, ஏன்? சித்தின்னு சொல்லணும். ஆமா, நல்லா அவரை சொல்லிட வேண்டிய அப்புறம். சரிம்மா, சரி, கோபம் வேண்டாம். சரிங்க, குணத்தோட நீங்க போயிட்டாங்க, நான் பிள்ளைல பாத்துக்கிறேன். அடேங்கப்பா. ஏய், இவன் வரட்டுமா? இவன் நம்மள பாத்துக்கறாளாண்டி. ஏய் அப்பா, அப்பா, ஐயோ எங்கனு என்னங்கனு கொஞ்சம் கூட கோவமே வரல. ஏய், உங்க அப்பா வச்சிருக்காரு, கொஞ்சம் கூட கோவம். ஏண்டி ஏத்தி விடுறேன் நம்மட்ட? ஏய், எங்க அப்பா உன்னை வேலைக்கு தான் வச்சிருக்காருன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இல்ல, உங்க அப்பா வச்சிருக்காரு. ரகசியமா சொன்னாரு. என்ன வச்சிருக்காரு? எங்க அப்பா அப்படி பண்ணுவாரா, உங்க அப்பா அப்படி பண்றாரு. ஏய், உங்க அப்பா பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு உனக்கு எங்க அப்பா கையில இருந்தே விச வைக்க சொல்றேன்டி. அந்த ஆளை வைக்க சொல்லுங்க பாப்பா. அவர் இப்பவே வெறிக்க பாத்துட்டு போறாரு. கடைக்கு போற மாதிரி எங்க இருந்தாலும் ராத்திரி 11 மணிக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும். எலி பேஸ்ட தடவி வச்சிருப்பேன். சீ, வெக்கமா இல்ல?
காட்டுக்கு போகும்போது சரி 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 விளையாடுறமா இருக்க கூடாது. வந்துட்டா நம்ம 3 பேரும் சந்தோஷமா அச்சச்சோ என்னாச்சு? ஏய் இந்த மாதிரி துணிமணிலாம் என் மேல போடவே கூடாது. எனக்கு பிடிக்காது. கசகசன்னு இருக்கும். ஐயே எல்லாத்தையும் கலட்டி போட்டா பெரியா இருக்கும். ஓஹோ அப்பா சொன்னாங்க இல்ல, கணக்கு உனக்கு மட்டுமா இல்ல? வந்தமா காவல பார்த்தமா போனமா இருக்கணும். நீ என்னடி நினைக்கிற? உங்க அப்பா எப்படி ஆளு பாரு. தங்கள் சித்தம் எங்களை பாக்கியம்மா. டேய், வாங்கம்மா. பொங்கல்ல வைக்க சங்குல வச்சு திங்கணும். பொங்கல்ல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி புஞ்சையின் நஞ்சையை இந்த பூமியை சாமியை இனி நம்பச்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் பறந்து ஆட கவிகள் கோயில் பாட ராகம் புது தாளம் ஒரு சேரும் நேரம் இந்நேரம் பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம். கைகுடி தெம்மாங்கையும் இந்த தெருக்கூத்தையும் நினைத்தால் விழித்திடும் பாடும் நாள் வரை குழந்தைகள் கூட மறிகளாறு அந்த மாறுதம் வீசுது மலையும் மாறுதம் பாடுது. பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம். அது என்னாஹோ பொழுதான சோகம் வந்தது என்ன மனதில் கோடி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் கிளிகள் பறந்து ஆட கவிகள் குயில்கள் பாட இது ராகம் புதுதாயம் ஒன்று சேரும் நேரம் ஊரெங்கும் வீசும். ஆட்டா சரினா அறுக்கலாண்டியும் 2-3 ஓட்டம் எடுக்க விட மாட்டேங்கிறேன். ஆடும்போது வளைவாயில் இல்லை சிரிச்ச முகமா இருக்குது. அது நெளிஞ்சு போய் தெரியும். இது நல்ல கலகலன்னு சிரிச்ச மரியமா இருக்கு. ராணி போயிட்டு வாப்போ. எங்கடி போச்சுடா அம்மா? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா வைப்பாங்க, இங்கே ஃப்ரீ. இது ஏடி ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்காடி. எரும மாடு நன்றி. எரும மாடு நைஸ் சாங். எரும மாடு யார் மியூசிக்? எரும மாடு பசுமாடு ரெண்டும் பேட்டி உட்காந்து வச்சு. எரும மாடு. சரி ஆம்பளைங்களா அப்படி அசிங்கமாச்சி அசிங்கமா ஒண்ணும் பண்ணல. அழகா பண்ணனாலதான் அழகேசம் போட்டோ எடுத்திருக்கேன். அதவே எடுத்தாரா? எதுலடி எடுத்தாரு? செல்லுல பாருங்க அப்படியே அது சிரிச்ச புகஞ்சு போக ஓயில சார்ஜ் 100 ரூபாய் ஏறிடுச்சான். இப்பதான் பளிச்சுனே தெரியுது செல்லு. பாடி வைரஸ் எல்லாம் போயிருச்சு.
அம்மா அம்மா விளையாடுறமா அங்க பாருங்க அச்சச்சோ எத்தனை தண்டு விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க. ஏய் பறவை ஏய் நீ அடி அலோலம் ஏசோ! அலோலம் காந்தத்தை தேடித்தானே இரும்பு வா. ஏய் எரும மாடு கீழே பாரு முதல்ல டே அங்க எங்க பாக்குற உனக்கு கீழே பாரு நானே பார்த்து தொலடி பார்த்து தொலைக்கணுமா? அது வேற தொலைச்சு விட்டா அப்புறம் போச்சு. இப்ப நானா தான் பாக்குற மாதிரி இருக்கு. பாரு சீ ஐயோ ஆமாண்டி மூட வேண்டியதை மூடாம மூஞ்சிய மூடி வெக்கமா இல்ல முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பாக்குறவ என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சீ என் மூஞ்சில முழிக்காத. குளிக்காத என்ன சொல்லுவாங்க? ஆமா யாராவது என் இதுல முழிக்காதன்னு சொல்லி ஏய் அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. மரியாதையா போயிரு கொளுத்தி புடுவேன் கொளுத்தி ஏற்கனவே சுட்ட மாதிரி போடு முதல்ல ஆளை பாருங்க இதுல ஒரு மண்டை அதுக்கு ஒரு கொண்டை எடுத்து தரேன். ஆலோலம் சோ ஆலோலமே குளிக்கலாம்னு போனேன், மோட்டர்ல தண்ணி வரல. டாடி பாடி ஓடி அடி உள்பாவோட எடுத்துட்டு போல. டாடி எங்க தூசு தொப்பட்டா இருக்கு அங்க அடிச்சு டாடி யார் இது? சேவிங் பண்ண போறாரு உள்ள. ஏய் யார் இது? எங்க வீட்டுக்கு. யாருங்க அது? என் பொண்டாட்டிமா. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வளர்த்து என்ன நாயா வச்சிருக்கேன். இது பொண்டாட்டிங்க. அப்பா என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வச்சிருக்க பப்பாட்டிமா பப்பாட்டி. இது பொண்டாட்டி. ஹலோ பப்பாட்டி பப்பாட்டி. நீங்க எங்க போனீங்க? சோப்பு வாங்கிட்டு வரல, ஒண்ணும் வாங்கிட்டு வரல. சோப்பு வாங்கிட்டு வரல சொல்ல வேண்டியதான், போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. அரை குறைமா வந்திருக்கா அப்படி? ஆமா, நீங்க இப்படி பாக்க என்ன கவனிக்க மாட்டீங்க. ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. ஆமா, ஊரே சிரிக்குதுன்னா இப்படி வளர்ந்தா அப்புறம் ஊரே சிரிக்காம என்ன ஒண்ணு? நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சோப்பு வாங்கி வைப்பீங்க. ஆமா, தீந்து போச்சுன்னு சொல்லணும்ல, சொன்னா தானே தெரியும். இருந்துச்சு அது வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு தரம் போட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்கும் போது ரெடி பண்ணுங்க. வாங்க, அட குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போடு போட்டு இருடி குளிச்சிட்டு தெரியும். நைட்டு குளிச்சிட்டு நாடிச்சா குளிச்சா. ஆமா ஆமா. அப்ப சோப்பு வாங்கி தரீங்களா? ஆமா, வாங்கிட்டு வர மாட்டேனா? என்ன சோப்பு கேளுங்க. உனக்காக தான் நான் உழைக்கிறது. நல்லா உழைங்க. இங்க உழைச்சிட்டு ராத்திரி அங்க வந்து உழைக்க முடியலன்னா அப்புறம் விழுத்து. ஐயா அப்படி சொல்லாதீங்க. என் தங்க
ஸ்கேல வச்சாது கட்டிட்டு வரணும். ஐயா நான் இதுக்காக புது ஆர்டர் பண்ணியிருக்கேன். மாத்திரைக்கு இல்ல மிஷினே வெளிநாட்ட என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். 501 சோப் வாங்கிட்டான். ஏய் இந்த முகர கட்டைக்கு ஒரு சோப்பு பார்த்தாடா 501 சோப்பு வேணுமா? ஏ லூசு, என்னடி 501 சோப்பு இல்ல, சோப்பு பேர் 501. 5 போட்டு சைபர் போட்டு 1 போட்டு நல்ல நுர நல்லா தள்ளுமா? குப்பு குப்புன்னு தள்ளும். வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன். ஆத்தி என்னது எங்க புடிச்சு பேசுறாரு? இந்தாருங்க என்னக்கா கொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? நாய் இல்ல மாதிரி பொண்டாட்டிமா. அப்பா என்னப்பா கொண்டாடி வச்சிருக்கீங்க? ஐயோ வச்சிருக்கேன் பப்பாட்டி இது பொண்டாட்டி. ஆலோலம் சோ ஆலோலமே